பென்ஸ் கார் வச்சிருக்கவங்க, ஆடி கார் வச்சிருக்கவங்க, ஒரு 4-5 கார் வச்சிருக்கவங்க, டிஃபெண்டர் வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் கார் இல்லைன்னு ஒரு கோரிக்கை வச்சு கார் கொடுக்கணும்னு அரசாங்கம் முடிவெடுத்து அடுத்த நாளே மகேந்திரா கார் கம்பெனி வந்து நிற்குது. நாங்கள் வாய்க்கிலேயே 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்த தூய்மை பணியாளருக்கு எங்களுக்கு 19,000 சம்பளம் பத்தலைன்னு சொன்னால், எம்எல்ஏக்கு 75,000க்கு எரிபொருளும் மற்ற செலவுக்கும் உதவியாளருக்கு 25,000 ரூபாய். எந்த உதவியாளருக்கு 25,000 ரூபாய் இருந்தால் தான் மாதம் தேவைப்படும் நினைக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஏன் தூய்மை பணியாளர்கள் மாடை தூக்குறவங்க, வெறுங்கையில் செத்து போன மாடை தூக்குறவங்க, ஆடை தூக்குறவங்க, நாயை தூக்குறவங்க, எலியை தூக்குறவங்க, சிறுநீரில் இடத்துல போய் கை வைக்கிறவங்க, மழை இருக்கிற இடத்துல போய் கை வைக்கிறவங்க, குப்பை அள்ளுறவங்க, நோய் நொடி வாங்குறவங்க, இவர்களுக்கு ஏன் 25,000 குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்க முடியாது? சரி, நீங்கள் முடியாது சொன்னால் 832 ரூபா ஒரு கலெக்டர் ஒரு சம்பளத்தை அறிவிச்சிருக்காரு. இந்த சம்பளம் கொடுக்கறது கூட உங்களுக்கு ஏன் மனசு இல்லை? எம்எல்ஏ பற்றி யோசிக்க தோணுது உங்களுக்கு. ஒருத்தர் வந்து நான் ஆட்டோவில் வரேன், மற்றதில் வரேன் சொன்னால் யோசிக்க தோணுது. அவர் கார் வச்சிருக்காரு, அவர் பிரமாண வாக்குமூலத்தில் எல்லாரும் கார் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு கார் ரொம்ப கரிசனமாக யோசிக்கிறாங்க. ஏன் சாதாரண ஜனங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது என்ன பிரச்சனை இருக்கு? எங்களுடைய கோரிக்கையில் சம்பளம். அப்புறம் அரசு ஊழியர் அவர்களுக்கு 3வது குழந்தைக்கு 1.5 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் லீவா சம்பளத்தோட. தப்பு இல்லை. மகளிர் கொடுத்தா தப்பு இல்லை, அரசு ஊழியர் கொடுத்தா தப்பு இல்லை. எங்கள் தூய்மை பணியாளருக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, கார்பரேஷனில் வேலை செய்கிற உங்களுக்கு நீங்களாம் சுய உதவி தொழிலாளி, உங்களுக்கு மகப்பேறு எடுப்பு கிடையாது. அப்போ இதில் வேலை செய்கிறவங்களாம் உங்களுக்கு விலங்கினமாக தெரியுதுமா? ஆடு மாடா கொத்தடிமையா? இந்த பெண்கள்லாம் குழந்தை பெற்றுக்கூடாதா? குழந்தை பெற்றுக்கூடிய மகப்பேறு எடுப்பு கேட்கக்கூடாதா? எங்களுக்குலாம் அந்த தகுதி இல்லையா? இதில் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே பூர்வகுடி மக்கள், அருந்ததி, ஆதி திராவிட, அனைத்து சாதி. இதில் ஃபிஷர்மேன் இருக்காங்க, வன்னியர் இருக்காங்க, நிறைய சமூகத்தை சேர்ந்தவங்க, ஏழை பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் குழந்தை பெற்றுக்கூடாதா? 3வது குழந்தைக்கே 1 வருஷம் இருக்கும்போது முதல் குழந்தை கூட இந்த ஜனங்களுக்கு தேவைப்படாதா? அப்போ எங்களுக்கு மகப்பேறு எடுப்பு என்பதை அரசாங்கம் அறிவிச்சே தீரணும். 832 ரூபாய் கலெக்டர் ரேட் ஆஃப் பேஜஸை அறிவிக்கணும். குறிப்பாக பணி நிரந்தரம் என்ற கோரிக்கை அறிவிக்கணும். அப்புறம் இன்னொன்று, வார விடுமுறை சம்பளத்தோட சார் 365 நாள் வேலை சார். எவ்வளோ கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு நாள் கூட லீவு கிடையாது, சம்பளத்தோட லீவு கிடையாது. நீ அடிப்பட்டு காலில் வந்து அந்த பிஓவி வண்டி ஊழ்ந்தாலோ, குப்பையல்ற வண்டி ஊழ்ந்தாலோ, போகிற இடத்துல அடிப்பட்டாலோ, பாட்டிலோடு குத்தினாலோ, இல்லை பிரச்சனை ஏற்பட்டாலோ, நாய் கடித்தாலோ, எது நடந்தாலுமே, மாடு முட்டாலோ, இவங்க லீவு கிடையாது. சம்பளத்தோட கூடிய விடுப்பு கிடையாது. நீ வேலைக்கு வரலாம், வேலைக்கு வரல. இப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா கூட, இந்த குப்பையெல்லாம் நோய் வந்து உடம்பு சரி 6 மாதம் 1 மாதம் வெளியே இருந்தால் கூட இவர்களுக்கு எந்த விதமான சட்டப்பூர்வமான சலுகையும் கிடையாது. இவர்கள் மனிதர்களாகவே கணக்கில் எடுத்துக்கொள்வது கிடையாது யாருமே. அப்போ வார விடுப்பு நீங்கள் கொடுக்கணுன்ற கோரிக்கை எங்களுக்கு முக்கியமானது. இதில் அரசாங்கம் தீர்வுகள் சொல்லணும்னு நினைக்கிறோம்.